முட்டைக்கண்ணே 3000, இங்கிட்டு ஒரு 30, அங்கிட்டு ஒரு 45, மேலே கிளி எட்டு ஒரு 15. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி போட்டுருக்கா. ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. ஐயோ, பெரிய அமௌண்ட். யாராது? என்னப்பா? யாரா இருந்தாலும் வட்டி கொடுக்குறப்பா, இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே, நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே. என்னடா அது, நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம்லாம் போட்டுருக்க. இப்ப எங்க இருக்க, என்ன செய்யற, எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா, போய் சமத்தா பொழைச்சுக்கடா. என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா, உங்க வட்டி கொடுற பிசினஸ் எப்படின்னா போயிட்டு இருக்கு? அதை ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பள்ளிகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தனை கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? மறப்படா, மறப்ப. நீ மறப்ப, நான் மறப்படா எழுதி வச்சிருக்காங்க பாரு. போடா போடா, நீ இந்த ஊருக்காரன் தானே. என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ் தானே, மானஸ் தான். உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டே, உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். நீ ஒருத்தன் தான். ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா, அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுதான் இருக்கு. இப்ப இதே ஐம் பண்ற நீ? அண்ணே, போனா எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன், கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீனா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. ஒன்னே மட்டும் நான் எப்படா நம்புறது? உண்மையிலே நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துட்டா ரொம்ப நல்லவனா தான்டா இருப்பேன். அதுவும் பாக்கிய கமான்ல ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே போறீங்க, நான் இப்படி உங்கள வந்துறவா? வாங்க வாங்க போலாம். என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி விடு. கண்டிப்பானே. கொஞ்சம் உள்ள போய் துணி மணில அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துறாத. போட மாட்டோம்ல பாவம். நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி, போமா வாங்க போலாம். வெளியில பார்க்காம உள்ள வாங்கனே. இதுதானே நம்ம வீடு. இதா? அடாடாடாடாடா, பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்னே. ஓன் பில்டிங்கா? அம்மா, நீ என்னடா வேலை பார்க்கற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. அட நீ வரனே, இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆக போறேன். அப்படியே அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறேன். எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முதல் வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வரைக்கும் தங்கிட்டு போ. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு புள்ளியாடா நீ. சரி பாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? 200 ரூபா இருக்கு. சரி, இப்படி போய் அப்படி போயினா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி, இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பிறகு வச்சு பூட்டிக்கோ. இது ரூம், தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ. உள்ள எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி. அப்ப வீட்டை நானே. நீ ஏன் வீட்டு மாதிரி மெயின்டைன் பண்ணு? அப்ப நான் ஆபீஸ்ல போயிட்டு வந்துருமா? அட சத்த நின்னு பேசிட்டு போவேன். ஏன் அப்படி ஓடுற? அண்ணே, பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்ல. ஏன்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50,000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50,000மா? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனால தான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலண்டரா? டேலண்ட்னே, திறமை திறமை. ஓ திறமை திறமை. வெளிய போகும்போது பாத்து போனே, மோசமான பையூர். அப்படியா? ஐயோ, அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா? அண்ணே, பகல்ல எவன் என்னென்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா, பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். பேசு கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் குணத்துல தங்கம்டா. அண்ணே, அடே பாண்டி, பாப்பா உட்காருப்பா, உட்காரு. சாப்பிட்டீங்களானே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. என்னண்ணே, கழுத்துல செயின் மறந்துட்டேன். சூட்கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுக்கீங்க? அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப பாருங்க, காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸ்க்கு போய் முதலாளி அறிமுகப்படுத்தி உங்களை கோடி சொன்னாங்க. ஆமாப்பா, செஞ்சு விடுப்பா. பாண்டி, செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. காலையில பாருங்கண்ணே, உங்களுக்கே தெரியும். அண்ணே, ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலைல பாப்போம். சரி ராஜா. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே,
உண்மையிலேயே உங்க அம்மா மாறி நல்லா இருப்படா போடா. உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டு வைப்போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்து கட்டலங்க ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்து வீட்டே காணா ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடுன்னு நம்பி படத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா. நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய், நீங்க போட்டு வச்ச அட்டை வீடு அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி வீடு இந்த மெட்ராஸ் எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ, இவன் படத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே.